டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு. ஒழுங்கா உரம் போட்டா டாமி எல்லா பால் எடுத்து உன் மண்டையில அடிச்சிருவடா டாய். என்ன அவ அடிப்பா அப்புறம் நான் கடிப்பேன். உன் காத புடிச்சு கச்சி காக்காரி போட்டுருவேன் பாத்துக்க. பக்கத்துல அந்த அருவாளை ஏறா. அடே என்னடா பண்றீங்க காலங்கத்தால? அடே ஆரம்பிச்சிங்களா மறுபடியும்? உன்ன தாண்டா. அடே நில்றா, நிறுத்தடா உங்க சண்டைய. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம், கிளம்புங்க. ஆமா மாம்சே, கொளுத்துற வேலைக்கு நீ எதுக்கு இப்ப கோட் ஷூட்லாம் போட்டு நிறுற? அதுவா, இப்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு போறோம். ஏ டாமி, நீ இங்க இரு, நானும் ஜுன்சான மட்டும் போயிட்டு வந்துறோம். என்னடா ஜுன்சானே, போலாமா? முக்கியமான இடம்டா. நீ என்ன எங்க கூட்டி போறது? முதல்ல நான் வரல உங்க கூட. சரி மாம்சே, நம்ம எங்க போறோம் அத முதல்ல சொல்லு. அது வந்து ஒரு முக்கியமான இடம். அந்த முக்கியமான இடத்தை இப்பவே சொல்லிட்டா ஆர்வம் போயிடும்டா. அதனால அது ஒரு முக்கியமான இடம், அவ்வளவுதான். அவனை நம்பி போவாத, நான் சொல்றத கேளு. அவனை நம்பி போவாத. இல்ல மாம்சே, நான் இந்த டாமி பையன். ஏ டம்மி, உன் பேச்சல நான் கேட்க மாட்டேன். நான் மாம்சு கூட போறேன். எங்க மாம்சே போறோம்? சொன்னா கேளு, அனுபவத்துல சொல்றேன். அவன் கூட போவாத. வேணா சுன்சானே, லைஃப தொலைச்சிட்டியாடா டேய். இப்பலாம் சொல்லாதனா. நமக்கு நேரம் இல்லடா ஜுன்சானே, வா சீக்கிரம் போய் ஆகணும், டைம் இல்ல. அட ஏன் போறோம், எதுக்கு போறோம், எங்க போறோம், என்ன விஷயமா போறோம், எதுக்காக போறோம், எதையாவது சொல்லு. முக்கியமான இடத்துக்கு போறோம், முக்கறதுக்கு போறோம், முக்கியமான விஷயத்துக்கு போறோம். போயிட்டு அங்க போயிட்டு முக்கறோம். எது அதுக்கு நீ பாத்ரூம்லயே முக்கலாமே. என்ன மாம்சே, நீ முக்கியமான இடத்துக்கு போறோம்ட்டு முக்கறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கற. சி நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். அங்க போயிட்டு ஒண்ணு வாங்க போறோம். அங்க போய் ஒண்ணு வாங்குறதுக்கு பதிலா என் கையில பலார் ஒண்ணு வாங்க போறோம் மாம்சே. ஒழுங்கா சொல்லு, மொட்டை தாத்தா குட்டையில வந்த மாதிரி பேசாத. அடே ஜுன்சானே, நம்ம இப்போ ஒரு பஸ் வாங்க போறோம்டா. அந்த பஸ் வாங்குறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம். ஆமா, இப்போ நீ பஸ் வாங்கி என்ன பண்ண போற? எதுக்கு பஸ் வாங்கணும், ஏன் வாங்கணும், எதுக்காக வாங்கணும், ஏன் இப்போ டப்புனு வாங்கணும், ஏன் இப்போ திடீர்னு வாங்கணும்? எதுமே காரணம் இல்லாம இல்லையே. அடே ஜுன்சான், இந்த பஸ் ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. அதுவும் இவன் கிட்ட மட்டும் தான் இருக்கான். அதை நம்ம வாங்கிட்டா பயங்கரமா அதை வச்சு கல்லா கட்டலாம்டா. எங்க அவன்? ஏல சிமியானே, எனக்கு அது வேணும், குடுப்பியா மாட்டியா? என்ன வேணும், என்ன குடுப்பையா மாட்டியா, என்ன வேணும்னு தெளிவா சொல்லு. அது வேணும்னா பின்னாடி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் வேணுமா, இல்ல பின்னாடி இருக்கிற அந்த டிவி வேணுமா, இல்ல கதவு வேணுமா, இல்ல டயர் வேணுமா? எனக்கு வந்து அது 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 வேணும். அதெல்லாம் இங்க கிடைக்காதே. நீ கிளம்பினேரு, அது இங்க இல்ல. கிளம்பு கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். கிளம்பு காத்து வரட்டும். அடே அதுனா அதோ அங்க இருக்கு பாரு. அங்க இருக்கு பாரு. அங்க உனக்கு தெரியுதா? இரு அதோ பாரு, அதோ அங்க இருக்கு பாரு. அது ஓ, இந்த ப்ளூ கலர் காரா? இந்த ப்ளூ கலர் கார் ஆல்ரெடி புக்குடா. உனக்கு வேணா வேற ஏதாச்சும் கார் பாரு. இந்த கார் ஆல்ரெடி புக் பண்ணிட்டாங்க. எது காரா? அடே நான் கேட்க வந்தது கார் இல்ல. அந்த வெளிய நிக்குது பாரு ஒரு பயங்கரமான பஸ். அந்த பஸ்ஸ கேட்டு வந்தேன்டா. உள்ள போயிட்டுனா அங்க இங்க வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அடே ஜுன்சானே, இங்க உட்கார்ந்து போதும். இறங்கி வா நம்ம அந்த பஸ் வாங்க போறோம். போய் பேசிட்டேன், வா வா. அரே மாம்சு, என்ன இந்த பஸ் பயங்கரமா இருக்கு. ஆத்தாடி, எனக்கு இந்த பஸ் தான் வேணும். அடே இந்த பஸ் தான் வேணும்டா சிமியானே. எப்படியாச்சும் எனக்கு இந்த பஸ் எனக்கு கொடுத்துரு. வேற யாரும் புக் பண்ணல. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பஸ்ஸோட விலை என்னன்னு தெரியுமா? விலை வந்து தெரியல. எவ்வளோடா? எவ்வளோ சொல்லு. நீ யாருன்னு எனக்கே தெரியும். நீ இந்த பஸ்ஸை வாங்குவியா மாட்டியான்னு எனக்கு தெரியும். அப்புறம் வந்து விலை கேக்குற? கிளம்புடா, உனக்குலாம் பஸ் இல்ல. ஏன் மாம்சு, பஸ்ல கண்ணு குட்டி இருக்கான்னு கேளலாம். நான் ஒரு திமிரா பேசுறாரு. அப்புறம் ஒரு மண்டில ஆம்லெட் போட்டுருவேன்னு சொல்லு. அண்ணா கொஞ்சம் நீங்க குனிங்க, ஆம்லெட் போட்டுப்போம். நக்கல்யா. நீ எவ்வளோன்னு மட்டும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். ஓஹோ, அப்படியா? சரி, அப்போ நீயே வாங்கு. மொத்தம் இந்த பஸ்ஸோட விலை 52 லட்சம். உனக்காக 45 லட்சத்துக்கே தரேன். வேணும்னா வாங்கிக்கோ. 45 லட்சமா? ஆனா இப்போ என்கிட்ட கொஞ்சம் கம்மியா இருக்கு. அது வந்து வேணா இஎம்ஐ போட்டுக்கலாமா? இஎம்ஐக்கு பேச்சுக்கே இடம் இல்ல. ஒண்ணு ஃபுல் கேஷ் கொடுத்தா மட்டும்தான் இந்த பஸ்ஸை நான் கொடுப்பேன். ஆல்ரெடி ஒருத்தர் என்கிட்ட கேட்டுட்டாரு. அவருக்கு தான் நான் இதை கொடுக்கறதா ஐடியா வச்சிருக்கேன். உனக்கு வேணும்னா இன்னைக்குள்ள வாங்கிக்கோ. உன்கிட்ட 45 லட்சத்துக்கு எவ்வளவு கம்மியா இருக்கு? எவ்வளவு கம்மியா இருக்குன்னா 45 லட்சம் கம்மியா இருக்குடா. அரே மாம்சு, என்ன நீ காமெடி பண்றீங்க? நீ பேசதெல்லாம் கேட்டா எனக்கே பொக்குனு வாயில குத்துன போல இருக்கு. இல்ல நான் சும்மா தான் சொன்னேன். என்கிட்ட இப்போதைக்கு ஒரு 5 இருக்கு. அந்த 5 எல்லாம் வச்சுட்டு மீதி எல்லாம் நம்ம லோன் போட்டுப்போம். இஎம்ஐ ஆப்ஷன் இருக்குல்ல. எப்படியாச்சும் இஎம்ஐ ஆப்ஷன்ல எனக்கு இந்த பஸ் வேணும். பஸ் வாங்க போறியா? இஎம்ஐல தர முடியாது. கறி குழம்புல எலும்பு. உனக்கு பஸ் கிடையாது. கிளம்பு. உன் கதையே வேணா, கிளம்பு. அப்போ நான் இன்னைக்குள்ள வந்தா எனக்கு அந்த பஸ் நீ கொடுப்பல. ஃபுல் அமௌண்டோட இன்னைக்குள்ள வரேன்டா. வரியா? எப்ப வர சொல்லு. இன்னைக்குள்ள வந்தா சரி. வந்தா இன்னைக்குள்ள வா, இல்லனா வராத. பாராடே, இன்னைக்குள்ள போயிட்டு உனக்கு அதை ரெடி பண்ணி எப்படியாச்சும் எடுத்துட்டு வந்து கொடுத்து அந்த பஸ்ஸை வாங்கிட்டு போறேன்டா. பஞ்சு டயலாக்லாம் பவரா பேசிட்டு அப்புறம் காமெடி பண்ண போற மாம்சே. அதெல்லாம் இல்லடா ஜுன்சானே, இன்னைக்குள்ள நான் அதை எப்படியாச்சும் வாங்கி தருவேன். 45 லட்சம் மாம்சே, சும்மா கிடையாது. 45 ரூபாய் இல்ல, 5 லட்சம்.
அதுக்குதான்டா இன்னைக்குள்ள போயிட்டு எப்படியாச்சும் திரும்ப வருவேன்டா. போறேன் திரும்ப வரேன். போறேன்டா 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 இப்ப போறேன்டா. வருவேன்டா திரும்பி வருவேன்டா. அப்ப வரேன்டா அப்பப்போ வரேன்டா. ஆமா மாம்சி, காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்க எங்க வந்துருற? உன் நண்பன்லாம் உனக்கு தந்து ஹெல்ப் பண்ண மாட்டான், வாய்ப்பே இல்ல. அதெல்லாம் பண்ணுவானுங்க, நீ வெயிட் பண்ணி பாரு என்ன நடக்குதுன்ட்டு. இப்ப நான் போய் ஒரே ஒரு குரல் கொடுத்தேன், அப்படியே குடுகுடு ஓடி வந்துட்டு என்னாச்சு உனக்கு என்ன வேணும் என்கிட்ட கேளு நான் தரேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டா. அவன்கிட்ட வேற ஒரு விஷயமா வந்துருக்கிறேன். அவன் ஒரு மிஷின் இருக்குன்னா, இல்லையா மைக்கிலே வெளியே வாடா, மைக்கிலே நான் வாங்கி தரேன் சைக்கிளே வெளில வாடா. டேய் யாரா அது கத்தினார் ஒருத்தியா? ஏய் நீ என்ன பண்ற இங்க? ஆமா நான் விஷயமா வந்த. எனக்கு இன்னைக்குள்ள ஒரு 40 lakhs வேணும்டா, அதுக்கு தான் உன்னை தேடி வந்தேன். எது 40 லட்சமா? 1-2 வாங்கினாலே கட்டுறது கஷ்டம். கடன் கழுத்தை முறிக்கும்னு கேள்விப்பட்டது இல்லையா? எது இப்பெல்லாம் நான் உன்னை கேள்விப்பட்டதே இல்லையா? கடன் கழுத்தை முறிக்குமா? கடன் சொன்னால் காதை அறுப்போம்னு எழுதி போடுறேன். அரே பையா கேக்குறமே மேர்க்கா ஃபீலிங் மைக்கா கொஞ்சம் இறங்கி விட்டு போணுங்க ஐயா. என்னால ரொம்ப நேரமா இப்படியே குத்த வச்சிட்டு உட்கார முடியல. எனக்கு நான் ஒரு பஸ் வாங்க போறேன், அதுக்கு எனக்கு 45 lakhs தேவைப்படுது. அதுக்கு எனக்கு நீதான் ஏதாச்சும் பண்ணி உதவணும். உதவின்னு வரவங்கள ஊட்ட விட்டு வெளியே துரத்ததான்டா என்னோட பாலிசி. கிளம்புடா. வேணா ஒரு மிஷின் இருக்குன்னு சொன்னல, அந்த மிஷின் வேணா இன்னைக்கு பண்ண போறோம், நீ வேணா ஜாயின் பண்ணிக்கோ. எனக்கு வந்தா அதுல 40 lakhs கிடைக்குமா? என்ன மிஷின் அது? அந்த மிஷின் பயங்கரமான மிஷின், கண்டிப்பா உனக்கு 40 கிடைக்கும். அத நீ பண்ணணும் அப்படின்னா நீ அதுக்கு எங்க கூட ஜாயின் ஆகணும். இன்னைக்கு மதியம் நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன மிஷினா இருக்கும்? ஒருவேளை பெரிய சைஸ் ஜெனரேட்டர் மாதிரி என்ன மிஷின் ஆன் பண்ண போறீங்களா? மிஷினா? அதான் என்ன மாதிரி மிஷின் சொல்லுங்கடா, எதுவுமே சொல்ல மாட்டீங்க. இந்த பெரிய பெரிய பணக்காரங்களாம் அவங்க கருப்பு பணத்தை ஒரு பேங்க்குள்ள வச்சு பதுக்கி வச்சிருக்காங்க. அத நம்ம இதுங்க போறோம். அதுக்கு தான் இந்த மிஷின். அத நம்ம எடுத்தா நமக்கு தேவையான கமிஷன் காசு அதுல கிடைச்சிரும். நம்ம அவங்களுக்கு உதவி பண்ணா அதுக்கப்புறம் அந்த காசை எடுத்துட்டு போயிட்டு அவங்க ஏதாவது நல்லது பண்ணிப்பாங்க. இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? எப்பறம் நல்லது பண்ணுவாங்க நம்புற? நம்பனாதான் சோறு போடுனே தாத்தா சொன்னாரு. நம்ம கவர்மெண்ட்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு நல்லவங்க, இன்னொன்னு கெட்டவங்க. கெட்டவங்க எல்லாம் ஒண்ணா நிக்கறாங்க, நல்லவங்க எல்லாம் வேற பக்கம் நிக்கறாங்க. அதுல வேற பக்கம் இருக்கிறவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணா அவங்க எடுத்துட்டு போய் நல்லது பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நீ வரதுனா வாடா. சரி ரைட்டு, நீ ஏதோ சொல்ற, நான் போயிட்டு இந்த ஜுன்சான் பையனை வீட்ல விட்டு வந்துடுறேன். ஏலே ஜுன்சானே, நீ வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் வேட்டைக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சுடா. டைமிங்கா பேசுறேன்னு சொல்லிட்டு இப்படி காரணமே இல்லாம டைமிங் இல்லாம பேசுறியா மாம்சு? என்ன நினைச்சி, எங்க நினைச்சி, ஏது நினைச்சி, எதுக்காக நினைச்சி, என்ன பண்ண போற, ஏன் பண்ண போற, எதுக்கு பண்ண போற, எங்க போற, எதையாவது சொல்லு. அது உனக்கு தெரிய தேவையில்ல, நான் போயிட்டு வரேன். அது வரைக்கும் நீ வீட்ல இரு. வந்து அதுக்கப்புறம் உனக்கு எல்லாம் புரியும். நீ வீட்லயே இரு, நான் வந்துடுறேன் போயிட்டு. அவன் எங்க பிளான சீக்கிரம் ஆரம்பிக்கலான்னு பார்த்தா இன்னும் அவன் ஆளை காணோம். இருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன். நீ சாப்பிட்டது போதும், எந்திரிச்சு வா. மனுஷனை நிம்மதியா சாப்பிட விடுறான்ல பாரு. ஏண்டா நீங்க எல்லாம் சாப்பிட மாட்டீங்களாடா? பசி எடுக்குது. அட போங்கடா. சோப்பா வெஸ்ட் வராயிரு. வா டைம் ஆச்சு. பிராங்க்லின் வரானியா என்கிட்ட முன்னாடியே சொல்லல. அவனை ஏன் கூப்பிட்ட? அவன் வேணாம். ஏய் எங்கடா போற நீ? பேசி முடிச்சிட்டு நான் பேசத்தை கேட்காம யோவா நீ இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கா? ஏண்டா நான் அப்புறம் இங்க கத்திட்டு இருக்கேன்னா எனக்கு என்னடா மரியாதை? டேய் நீ அவனை கூப்பிட்டு கூடாது. ஐயா வந்துட்டானா? உன்னலடா பிராங்க்லின் உன்னதான் சொல்றான். அவன் உன்னையா கூப்பிட்டானு என்கிட்ட சண்டை போடுறான். அங்க பாரு கத்திட்டு இருக்கான். வந்து மறுபடியும் போயிட்டியா? ஏய் அவன் கிட்ட போட்டு கொடுக்குறியா? அவன் என் மூக்கு மேலே குத்துவான்டா. அவன் கிட்ட சொல்லாத. வேணாம், இது நமக்குள்ளே இருக்கட்டும். சொல்லாத. நான் பிராங்க்லினே சௌக்கியமா எப்படி இருக்க? ஏய் எதுவும் சொல்லாத, கம்னுரே. நீ இங்க அவங்க கிட்ட எல்லாத்தையும் ஏய் எங்க போற? டேய் நில்லுடா, ரெண்டு பேரும் எங்கடா போயிட்டு இருக்கீங்க? சுத்தி நீ என்னடா அங்க போற, அவன் என்னடா அங்க போறான்? ரெண்டு பேருக்கு ஒரு வேலை இல்லையா? எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பாருங்கடா. அதை விட்டுட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கீங்க. நம்ம ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. கிளம்பலாம், இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் ரெடி. நான் ரெடியா? நீ எங்கேயும் நான் அடிச்சிடாத, இங்க இரு. வளவளன்னு பேசத்தை விட்டுட்டு வாங்கடா போலாம். நம்ம பிளான் கரெக்டா எக்ஸிக்யூட் ஆகணும். ஏதாவது தப்பு நடந்துச்சு உங்க உயிருக்கு ஆபத்து தான். சரிங்களா? எல்லாரும் பார்த்து போயிட்டு பத்திரமா வாங்க. சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? பிராங்க்லின் நீ தான் அதை பண்ணணும். அவங்க இதுவை கரெக்டா பாத்துக்கோங்க. கடைசியா அந்த ட்ரெயின் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கரெக்டா நடக்கணும். உங்களை நம்பிதான்டா வரேன், கவுத்து விட்டுறாதீங்க. எடு போலாம். வண்டி எடு ஸ்டார்ட் பண்ணு. நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்கடா. நான் வந்தாதான் உங்களால தப்பிக்கவே முடியும். ஞாபகம் இருக்குல்ல? நான் தான் உங்களை காப்பாத்தணும். This wallpaper is right here. And you know what? It was under 500 for 3 rolls from Flipkart. The installation process is very easy. இந்த மாதிரி தான் ஏதாவது கோளாரா பேசிட்டு அப்புறம் எங்க மேல பழி வாங்குறேன்னு என்ன விட்டுற போற? இல்ல அதெல்லாம் கரெக்டா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வருவேன்டா. என்னமா சொல்ற? ஒன்னும் நம்பிக்கை இல்ல. வேற என்ன பண்றது? நம்பிதான் ஆகணும். அடேய் முருகேசை நம்பிடுவோர் கைவிட போடாரா. என்ன நம்பிட்டு அதுக்கப்புறம் என்ன இப்பெல்லாம் வெம்பிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உன்னை நான் பாத்துக்கிறேன். இவனை மட்டுமே நம்பிட்டு இருந்தாலும் நமக்கு அங்க வேலை நடக்காது. அதனால நம்ம தப்பிக்க வழி கிடைச்சா தப்பிச்சிடணும். அட பிராங்க்லின் ஞாபகம் இருக்குல்ல சொன்னதே? உன்னை நம்பிதான் அங்க இருக்கிறோம். தெரியும்
தெரியுமா? வந்துரு மறக்காம. நீங்க கவலைப்படாம போங்கடா, உங்களை காப்பாத்த அதை எடுத்துக்கிட்டு நான் வந்துட்டே இருக்கேன். பயப்படாம போங்க, நான் இருக்கேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டேய், எக்காரத்தை கொண்டு உங்க தலையில இருக்கிறத கட்டறாதீங்க. இதெல்லாம் நான் என்ன சின்ன குழந்தையா? இதெல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் கரெக்டா இருப்போம். கரெக்டா இருந்தா பொரட்டா, நீ ஓட்டு. நம்ம அந்த இடத்துக்கிட்ட வந்துட்டோம். எல்லாரும் ரெடியா இருங்க. நிறுத்து. கரெக்டா போயிட்டு எந்த ஒரு பிரச்சனை இல்லாம கரெக்டா போய் பார்க் பண்ணு. போ. வாங்க. வந்தாச்சு. போலாம். இறங்க. எல்லாரும் ரெடியா இருங்க. உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குல்ல என்னென்ன பண்ணணும்னு. உள்ள இருக்கிற எல்லாரையும் நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமேட்டு தான் அங்க இருக்கிற அந்த கருப்பு பணத்தை தூக்கணும். என்ன யோசிச்சுட்டு உள்ள போங்க. ஏய், உள்ள இருக்கிறவன்லாம் வா. உள்ள இருக்கிறவன் யார் இருக்கா? கீழே உட்காரு. கீழே முட்டி போடு. கீழே எவனாச்சி சத்தம் போட்டீங்க, உட்காரு. கீழே உட்காரு. எவனாச்சி சத்தம் போட்டீங்க, சைலண்ட் ஆக்கிடுவோம் வாழ்நாள் ஃபுல்லா. போலீஸ் வந்துட்டாங்க. ஓடுங்க இங்க இருந்து. உள்ள வந்தீங்க கதம் பண்ணிடுவேன். ஓடுங்க. கண்ட்ரோல் ரூமுக்கு சொல்லி ஆகணும். கண்ட்ரோல் ரூம் எங்க? கொள்ளடிக்கிறாங்க. தப்புச்சு ஓடுங்க. நிக்காதீங்க. போங்க. நம்மள சுத்திட்டாங்க. அங்க பாரு, எல்லா பக்கமும் நம்மள வளைச்சிட்டாங்க. இங்க இருந்து நம்ம போய் ஆகணும். ஆனா நமக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு அவங்களுக்கு தெரியாது. போ. வாங்க, இடத்த காலி பண்ணிடலாம். போலாம். போங்கடா. உங்க பின்னாடி தான் வந்துட்டு இருக்கேன். எல்லாரையும் டுபுட்டு சுட்டு தள்ளிட்டு வரேன். டேய், அவன் எங்க இருக்கான்னு தெரியலையே. நம்ம வேற தப்பிச்சு போயிட்டே இருக்கோம். அவன் இன்னும் வரல. வருவானா வரமாட்டானான்னு தெரியலையே. வருவான்னு நம்பிக்கை இருக்கு. பாப்போம். வந்துட்டேன்டா, எல்லாரையும் அடிச்சு தூக்கிட்டு வந்துட்டே இருக்கேன். உங்களை காப்பாத்த நான் வந்துட்டேன். இருக்கிற எல்லாரும் ஓரமா போங்க. அடே, எங்கடா இருக்கீங்க? நானும் சுத்தி வந்துட்டு இருக்கேன். ஆளே காணோம். எங்க போனீங்க? டேய், எங்க இருக்கானுங்க தெரியலையே. இங்கதான் ரொம்ப சவுண்ட் கேக்குது. இங்க இருக்கானுங்க நினைக்கிறேன். வந்துட்டேன். அடே, வாங்க. வந்து ஏறுங்க, வாங்க. நிறுத்து. இந்த ட்ரெஸ்ஸ போட்டுட்டு ஓடி வர புள்ளடா. எப்பா, இந்த ஆர்மர் ரொம்ப வெயிட்டா இருக்கு. பாத்து போ. நாங்க 2 பேரும் முன்னாடி இருக்கோம். எங்கயாவது தூக்கிட்டு போய் இடிச்சு எங்க மண்டைய உடச்சிட போற. பாத்துடா. பாத்து போடா. டேய், இததான் சொன்னேன். உன்னை எவன்டா தலைய வெளிய வைக்க சொன்னது? நீ உள்ள வைடா. வந்துட்டோம். இந்த ஃபேக்டரி உள்ளதான் நம்ம போய் ஆகணும். கிட்ட வந்துட்டோம். ஏய், இடிக்க போறடா. டேய், பாத்துறாயாப்பா. வாங்க. நம்ம இங்க இருந்து தப்பிச்சாகணும். ஓடுங்க. அந்த ட்ரெயின் வரப்போகுது. சீக்கிரம் வாங்க, தப்பிக்கணும். ஆமா, நம்ம அந்த ட்ரெயின் இங்க விட்டோம். நம்ம இங்கே மாட்டிப்போம். அதை புடிச்சாகணும். சீக்கிரம் வாங்கடா. டேய், ட்ரெயின் வரப்போகுது. வாங்க. ஏய், வாங்கடா, மேல வாங்கடா. ட்ரெயின் வர சத்தம் கேக்குது. கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க. சீக்கிரம். டேய், ட்ரெயின் வந்துச்சு. ஓடுற ட்ரெயின்ல எப்பறா ஏறுது? டேய், இப்பறா என்னடா தள்ளி விட்டீங்க? எங்க இருக்கானுங்க? ஹை, இங்கதான் இருக்கீங்களா? உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். ஆபீசரே, நீங்க கேட்டதை எடுத்துட்டு வந்துட்டோம். ஆமா, பெரிய ஆளுங்களோட கருப்பு பணம்னு சொன்ன. ஆனா பாக்குறதுக்கு கருப்பாவே இல்லையே. வெள்ளை கலர்ல தான் இருக்கு. இது நீங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து நீலா பண்ணிடலாமே. நீங்க 2 பேரும் 2 பக்கமா பிரிஞ்சிட்டு எங்களை தூக்கி மாட்டி விட பாத்துட்டீங்களா? இத நீங்க பண்ணி கொடுத்ததுனால உங்க எல்லாருக்கும் இந்தாங்க உங்களுக்கான சன்மானம். வேற ஏதாச்சும் உங்களை கூப்பிடுறேன். வரட்டுமா? ஒரு வழியா அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு அப்படிப்பட்டு இப்படிப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இந்த பஸ்ஸ வாங்க போறேன். எதுக்கு மாம்சே? காஞ்சிபுரம் பட்டு, இந்த பட்டு, அந்த பட்டு, இன்னும் எத்தனை? ஏ சிமியானு, காசோட வந்திருக்கல, வெளிய வாடா. ஏ சிமியானு, உன்னதாண்டா, வெளிய வாடா. வந்து அந்த பஸ்ஸ குறா எனக்கு. என்னது பஸ் வேணுமா? காசு அதுக்குள்ள கொண்டு வந்துட்டியா? ஆமா, நீ கேட்ட அந்த காசு இந்த பேக்ல தான் இருக்கு. எடுத்துக்கிட்டு எனக்கு அந்த பஸ்ஸ கொடு. எடுத்துக்கோ. பஸ்ஸ போயிட்டு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். கிளம்பேன். சொன்ன மாதிரியே
எப்படியோ நம்ம நினைச்சத சாதிச்சாச்சுடா சுன்சானே. இப்போ இந்த பஸ் நம்மளோடது. இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸ வச்சு டிராவல்ஸ் ஓட்டி எது ஓட்டி அது ஓட்டி எப்படியோ ஒரு பிசினஸ்மேன் ஆயிடலாம். என்னமா மாம்சே, ஆனா பஸ் பயங்கரம். ஏசி பஸ் சும்மா குளுகுளுன்னு. இதுக்கப்புறம் இது உன்னோட பஸ், நீ இதை எடுத்துட்டு கிளம்பலாம். உன்னோட பஸ்ஸுக்கு வாழ்த்துக்கள். ஃபைனலி நம்ம நினைச்ச பஸ்ஸ வாங்கியாச்சு.